இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி லூக்கா அதிகாரம் 20 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 40 முடிய. இந்த பகுதியிலே உயிர்த்தெழுதல் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான விடை இருக்கிறது. இரண்டாவது, உயிர்த்த பின்பு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதற்கான பதிலும் இருக்கிறது. அதேபோன்று இந்த உலக வாழ்விற்கும் மறு உலக வாழ்விற்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியும் புரிதலை இந்த நற்செய்தியானது கொடுக்கின்றது. முதலாவதாக சதுசேயர்கள், அதாவது உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயர்கள் இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்கின்றார்கள். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகின்றான், ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதாவது யூத சமூகத்திலே ஒரு ஆண் பெண் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக குழந்தை பெற்றாக வேண்டும். இல்லை என்றால் அது கடவுளின் சாபமாக கருதுவார்கள். கடவுள் அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள் என்று கருதுவார்கள். அந்த நிலையிலே அந்த இறந்த கணவருடைய தம்பி ஒருவர் இருந்தால் அவர் அந்த பெண்ணின் வழியாக வாரிசை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய சட்டத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. அந்த நிலையிலே ஒரு 7 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். முதலாவது உள்ளவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். அந்த அந்த கணவன் இறந்து விடுகின்றான். அதன் பிறகு இவ்வாறு ஒவ்வொருவரும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய குழந்தை கொடுக்காமலே இறந்து விடுகின்றார்கள். இறுதியில் அந்த பெண்மணி யாருக்கு மனைவியாக இருப்பார்கள், எங்கே உயிர்த்தெழுந்த பின்பு என்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகின்றது. அதற்கு இயேசு கொடுக்கின்ற பதில், இந்த உலகில் திருமணம் செய்து கொள்வார்கள், மறு உலகில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நாம் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவோடு இருப்போம், அங்கே திருமணம் என்பது இல்லை, அனைவருமே வானதூதர்களாக இருப்போம் என்பது. அதுபோன்று இன்னொன்று என்ன சொல்லுகின்றார் என்றால், நாம் இறந்தவர்கள் கடவுளின் மக்கள் அல்ல, மாறாக வாழ்கின்ற உயிரோடுள்ள கடவுளின் மக்கள். அப்படி என்றால் இறந்த கடவுளின் மக்கள் என்றால் நாமும் இறந்து விடுவோம். ஆனால் வாழ்கின்ற கடவுளின் மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கடவுள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நாமும் அவரோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நமக்கே சந்தேகம் இருக்கும். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறதா, இந்த இறப்பிற்கு பிறகு வாழ்வு என்று ஒன்று இருக்கிறதா என்று பல சந்தேகங்கள், கேள்விகள் எழும். ஆனால் அதற்கு விடையாக இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. அதுவும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி பேசி இருக்கின்றார். ஆகவே இந்த வாசகத்தை சற்று வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 27 30 40 வரை வாசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதன் வழியாக கடவுள் பலவற்றை வெளிப்படுத்துவார். ஆகவே இன்றைய நாளை தொடங்கும் விதமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல தந்தை இறைவா, இந்த நாளிலே எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீர் விடை கொடுத்திருக்கின்றீர். இந்த நாளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற, ஆகவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நபரும் வாழ்வோடும் மகிழ்வோடும் இருக்க வேண்டும். அதுபோன்று எங்களுடைய வாழ்விலும் பல நன்மைகள் நிகழ வேண்டும். நாங்கள் சந்திக்கின்ற நபர்களில் நாங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் பரப்பவும், அவர்களிடமிருக்கின்ற நல்லவற்றை நாங்களும் எடுத்து அவற்றை எங்களுடைய வாழ்வில் பயன்படுத்த வேண்டிய ஆற்றலையும் அருளையும் அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.